பஞ்சாயத்துல நான் மக்களோட பிரதிநிதி நானு. எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கு, எல்லாருக்குமே வேலை இருக்கு. அவருக்கு ஒரு வேலையா இருக்காரு, உள்ள உட்காந்துருக்காரு. அவர் வேலை இல்லாம உள்ள உட்காந்துருக்காரு. அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்ல ரெஸ்பான்ஸ் கொடுங்க சொல்லுங்க பாப்பா. வேற ஒருத்தர் உட்காந்துருக்காரு, வேற கேள்வி கேட்கிறாரு. பதில் சொல்றாரு. கழிப்பிட கட்டுமான பணியை மீண்டும் தொடங்கு. தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட கவுன்சிலர். நீங்க ஒட்டாது கொடுத்த பிறகு வேலை நிறுத்தத்துக்கு நீங்க யார்? சென்னை மாநகராட்சி கோயம்பேடு அடுத்த நெற்குன்றம் 45வது வார்டு வள்ளியம்மை நகர் கழிவுநீர் அகற்றும் நிலையம் அருகே 21 லட்சம் ரூபாய் செலவில் பொது கழிப்பிடம் கட்டும் பணிகள் மாநகராட்சி மூலமாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நடந்து வருகின்றன. இந்நிலையில் கழிப்பிடம் கட்டுவதை நிறுத்த வேண்டும், கழிவறை கட்டும் இடத்திற்கு பின்னால் தன்னுடைய இடம் உள்ளது என மாநகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளிக்க அந்த கழிப்பிட கட்டுமான பணி நிறுத்தப்பட்டது. இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த 145வது வார்டு அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் மக்களோடு இணைந்து கட்டிடத்தின் நடுவே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபடும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த அங்கு வந்திருந்த பெண்களுக்கும் காவலர் ஒருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது.